டேய் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க டக்குன்னு. ஏம்மா 2 காஃபி சொல்லுவோமா? எனக்கு காஃபி அண்ட மக்களே, எனக்கு ரொம்ப தலை வலிக்கிறதுக்கு ஒரு டீ குடித்தாதான் சரியாக இருக்கும். நீ ஒரு காஃபி சொல்லு, எனக்கு ஒரு டீ சொல்லு. ம் ம் ஆட்டு. ஏப்பா, ஒரு டீ ஒரு காஃபி. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம்ப்பா, இது மட்டும் போதும். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கப்பா, நீ யாராமாவு? ஆட்டு. என்ன 2 காஃபி 1 டீ. ஏட்டி வா, நம்ம அங்கே போய் நிற்போம். கீதா, அப்பாட்ட இருந்ததை வாங்கு. ஆ இந்த மக்களே சீக்கிரம் புடி. மண்ணா குடி, உனக்கு தான். எனக்கும் அப்பாவுக்கும் இனிதான் வரும் போல. ம் ம் நல்லா தான் இருக்கு. எப்பா, இப்போதான் லைட்டாக தலைவலி விட்ட மாதிரி இருக்கும்மா. ஏமா சீக்கிரம் குடி, யாராயிட்டு என்னானி அலற அம்மா. சரி, பொது இடம்னு கூட பார்க்க மாட்டான். வீட்டுக்கு வரட்டும். இந்தாங்கண்ணே. எவ்வளவு? ஏ அப்பா, 45 ரூபாவா? வேற ஏதாவது வேணுமா? உங்க அம்மாட்ட ஏதாவது வேணுமான்னு கேளு. எம்மா எம்மா, டோண்டி கிடந்து அலறியா? என்ன வேணும் உனக்கு? ஏம்மா, உனக்கு வேற ஏதாவது சாப்பிட வேணுமா? இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் அமைதியாக இருந்தாலே போதும். இப்பா, அம்மாக்கு ஒன்றும் வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். கிளம்புவோமா? யாராயிட்டு? ஆட்டு. தலைவலி போயிட்டா? ம் ஆமாம் ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன், எனக்கு மறுபடியும் தலைவலி வந்திருக்கும். ஏமா அப்படி சொல்லியா? பின்ன என்ன அலறா? பொம்பளை பிள்ளை மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? சும்மா பொது இடம் கூட பார்க்காம என்ன கத்தியா? ஓ, அதை சொல்றியா? இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாரும் அப்படித்தான். கீதா மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு பப்ளிக்கு ப்ரைவேட் எதுவுமே கிடையாது, பயம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தானே மக்கா? யார் நம்மளை என்ன கேட்ட போகிறா, என்ன சொல்லிட போகிறாங்க? அப்படிதானே? ஆமாப்பா, நீங்கள் தான் சரியா சொல்கிறீங்க. இந்த அம்மைக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அம்மாட்டி, எனக்கு தான் ஒன்றுமே புரியலை. ஏப்பா, போகிற வழியில் மீனாவும் அவங்க அம்மாவும் நிற்பாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருமாப்பா? ம் அப்படியா? சரி. என்னம்மா பொம்பளை, சரி துணியை பாரு. லிட்டி மீனா, இதான் உங்கள் அம்மாவா? இன்னைக்கு தான் பாரு. ஆமாம்க்கா, எங்கள் அம்மா தான். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கோ? அப்படி இல்லை, மற்றவங்கள விட இவங்க வந்து கொஞ்சம் தனியாக தெரியுறாங்க. ஆமாம்க்கா, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, சாரீலாம் கட்ட மாட்டாங்க பார்த்துக்க, ஃபுல்லாக இந்த மாதிரி மாடர்னாகவே இறங்கிடுவாங்க. சொல்லி பார்த்தாச்சு, அவங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கான். இதுக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்கு. அம்மா, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேம்மா, ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை என் கூட எங்கேயாவது வர்றப்ப சாரீ கட்டிட்டு வான்னு. இங்கே பார் என்னெல்லாம் பேசுகிறாங்க. சரி. ஹே மீனா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நானே ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் இந்தியா வந்திருக்கேன். வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. நீ என்னடான்னா ஏம்மா அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. புரிஞ்சுதா? ஆமாம் தாயி, புரியுது. உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. எல்லாம் என் தலையெழுத்து. ஸ்கூலில் யார் யார் என்னென்ன சொல்ல போகிறாங்களோ. எப்படா ஸ்கூல் வரன்ட்டு இருக்கு. சரி கீதா, சொல்லுங்கப்பா. உங்கள் ஸ்கூல் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் நடந்து மெதுவாக போயிட்டு இருங்க. நான் காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு வரேன். என்ன? ஆட்டுப்பா,